இன்று காலை முழு நாட்டையும் உலுக்கியிருக்கின்ற ஒரு துயரச் சம்பவத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி பார்வையை தொடங்குவோம். கோமாகம கட்டுவான கைத்தொழில் வலயத்தில் அமைந்திருக்கின்ற தலைக்கவசம் தயாரிக்கின்ற ஒரு கைத்தொழிற்சாலை. அந்த கைத்தொழிற்சாலையில் இன்று ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 5 பேர் அதற்குள்ளே சிக்கி உயிரிழந்திருக்கின்றனர். இன்றைய தினம் காலை, அதாவது 21ஆம் திகதி காலை அங்கு தீப்பரவல் ஏற்பட்ட பொழுது குறிப்பாக 80க்கும் அதிகமான தொழிலாளர்கள் அங்கு வேலை செய்து கொண்டிருந்திருக்கின்றனர். தற்பொழுது அந்த இடத்தில் இருக்கின்ற தீப்பரவலை தீயணைப்பு படையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். மேலும் எவரேனும் இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிரிழந்திருக்கின்றனரா அல்லது சிக்கியுள்ளனரா என்பதை தேடுகின்ற பணிகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றது. அப்படின்ற விஷயமும் தற்பொழுது செய்தி வாயிலாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அன்றாட வாழ்வாதாரத்திற்காக வேலைக்கு சென்ற தொழிலாளிகள் இவ்வாறு உயிரிழந்தமை அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்நிலையில் நேற்றைய நாள், அதாவது 20ஆம் திகதி ஜனாதிபதி அலுவலகத்தில் மகளிர் மற்றும் சிறுவர்கள் அலுவல்கள் அமைச்சின் மீளாய்வு கூட்டத்தில் பல முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாட்டை உலுக்கிய டித்வா சூறாவளியால் பெற்றோரை இழந்த சிறுவர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவை கொடுக்கின்ற பணிகளை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி குறித்த அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கின்றார். அத்துடன் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போசாக்கு உணவு வழங்கும் திட்டத்தை வெறும் மற்றொரு பண உதவி திட்டமாக பார்க்காமல் தாய்மார்களினுடைய போசாக்கை உறுதிப்படுத்தும் வகையில் மேற்பார்வையுடன் மிகவும் கவனமான முறையில் இதனை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி குறித்த அதிகாரிகளுக்கு மேலும் இதன் பொழுது பணிப்புரை விடுத்திருக்கின்றார். மேலும் அனர்த்தங்களால் பெற்றோரை இழந்த சிறுவர்கள் மற்றும் இந்த போசாக்கு திட்டம் சம்பந்தமான விஷயங்களை ஜனாதிபதி தற்பொழுது கூறியிருக்கின்றார். இது சம்பந்தமாக மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. சிறுவர்கள் மற்றும் மாணவர்களுக்கான அரசாங்க திட்டம் ஒருபுறம் இருக்க, அரசாங்க திணைக்களத்தினால் மாணவர்களுக்கு படும் கஷ்டத்தினை வெளிப்படுத்தும் முகமாக ஒரு உதாரணத்தை தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளிப்படுத்தியிருக்கின்றது. தேசிய அடையாள அட்டை விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய தாமதம் மற்றும் குளறுபடிகள் குறித்த அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. கடந்த ஒரு வருடத்தில் மாத்திரம் 3800 தேசிய அடையாள அட்டைகள் ஆட்பதிவு திணைக்களத்திற்கு தபால் நிலையத்தின் ஊடாக மீள திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றது. இதில் வேடிக்கை என்னவென்றால், திருப்பி அனுப்பப்பட்டவற்றில் 64%, அதாவது 243 அடையாள அட்டைகள் 2005ஆம் ஆண்டில் பிறந்த பாடசாலை மாணவர்களுக்கு சொந்தமாகும். இவர்கள் தங்களது சாதாரணதர பரீட்சைக்காக முன்கூட்டியே விண்ணப்பித்த போதிலும் அதனை அச்சிட்டு வழங்க திணைக்களம் சுமார் 4 வருடத்தை எடுத்துக்கொண்டுள்ளது. இதற்கிடையில் மாணவர்களின் முகவரி மாறியமை மற்றும் வெளிநாடு சென்றமை போன்ற காரணங்களாலேயே இவை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக காணப்படுகின்றது. அது மட்டுமன்றி இவ்வாறு மீளப்பெறப்படும் சுமார் 6 லட்சம் பழைய அடையாள அட்டைகள் அளிப்பதற்கான எந்தவித முறையான பொறிமுறைகளையும் இல்லை என்பதும் அம்பலமாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக காணப்படுகின்றது. அடையாள அட்டை விநியோகத்தில் தாமதம் ஏற்படுகின்ற இந்த வேளையில 2026ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதன தரத்துக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்காக பரீட்சை திணைக்களம் மிகவும் முக்கியமான அறிவித்தல் ஒன்றை விட்டிருக்கின்றது. சாதாரணதர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கின்ற கால எல்லை எதிர்வருகின்ற 23ஆம் திகதி, அதாவது இன்னும் 2 நாட்கள்ல முடிவடைய போகின்றது, அதாவது நிறைவடைய போகின்றது அப்படின்ற விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது பரீட்சை திணைக்களத்தினால. இதுல தேசிய அடையாள அட்டை இதுவரை கிடைக்கவில்லை என்பது பரீட்சை விண்ணப்பத்தில் எந்தவித தடையும் ஏற்படுத்தாது அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இருக்கின்றது. எனவே அடையாள அட்டை இல்லை அப்படி என்று தயங்காமல், அடையாள அட்டை இல்லாமல் சமர்ப்பிக்க முடியும், விண்ணப்பிக்க முடியும். ஆகையால் அந்த வேலையை உடனடியாக பார்க்குமாறு பரீட்சை திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. எந்த ஒரு காரணத்திற்காகவும் விண்ணப்ப திகதியை மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ற அந்த நடவடிக்கை எடுக்கப்படாது அப்படின்ற விஷயத்தை பரீட்சை திணைக்களம் மிகவும் ஆணித்தரமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகையால் இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றது. அதற்கு முன்பே நீங்கள் பரீட்சை திணைக்களத்துக்கு, அதாவது பரீட்சை திணைக்களத்தினுடைய முகவரிக்கு சென்று ஆன்லைன் மூலமாக உங்களினுடைய ஓலெவல் அப்ளிகேஷனை போட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் அப்படின்ற விஷயத்தை பரீட்சை திணைக்களம் சொல்லியிருக்காங்க. இந்த கல்வி செய்திகளை தொடர்ந்து பொதுமக்களினுடைய ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பான அல்லது ஆரோக்கியத்தை அச்சுறுத்துகின்ற ஒரு செய்தியும் தான் இப்பொழுது பார்க்க போகின்றோம். நாம் ஆரோக்கியத்துக்கு சாப்பிடுகின்ற பழங்களே நமக்கு எதிரியாக மாறி இருக்கின்றது. என்னடா பழங்களை சாப்பிடுறோம், ஒரு ஆரோக்கியத்துக்கு சாப்பிடுறோம், அதே நம்மளுக்கு எதிரியா மாறி இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். குறிப்பாக இலங்கையில நாங்கள் சாப்பிடுகின்ற பழங்கள்ல அதிக அளவுல அந்த நச்சு மருந்து, அந்த பழங்களை பழுக்க வைப்பதற்காக பயன்படுத்துகின்ற அந்த மருந்து அதிக அளவாக பயன்படுத்தப்படுவதாக ஆய்வுல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அந்த அடிப்படையில அந்த பழங்களுக்கு ரசாயன பொருட்களை பயன்படுத்தி பழங்களை உடனடியாக பழுக்க வைப்பதற்கான மருந்துகளை பயன்படுத்துகின்ற
வியாபாரிகளுக்கு எதிராக மிகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றது அப்படின்ற விஷயத்தை வந்து அமைச்சர் வசந்த சமரசிங்க பகிரங்கமாக எச்சரிக்கையாக விடுத்திருக்கின்றார். உள்ளூர் செய்திகளை தொடர்ந்து அண்டை நாடான இந்தியாவில் உறவுகள் எவ்வாறான முறையில் கொடூரமாக மாறியிருக்கின்றது அப்படின்ற செய்திகளையும் பார்க்க வைக்கின்றது அங்கு நடக்கின்ற சில விஷயங்கள். அப்படி 2 விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றது கடந்த சில நாட்கள்ல. அந்த விஷயத்தையும் தான் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஈரோடு மாவட்டம் பவானி பகுதியிலே பிறந்து 14 மணி நேரமையான பச்சிளம் குழந்தையை தனது பாட்டி, அந்த குழந்தையினுடைய பாட்டி கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார். அந்த குறித்த பாட்டியினுடைய மருமகன், அதாவது அந்த பிள்ளையினுடைய அப்பா, இந்த கழுத்தை நெரித்து கொன்ற பிள்ளையினுடைய அப்பா மது போதைக்கு அடிமையாக காரணமாக ஏற்கனவே ஒரு பிள்ளை இருக்கிறது, அந்த பிள்ளையை வளர்க்க எங்களுக்கு நேரம் இல்லை, அதற்காக இந்த பிள்ளையும் நாங்கள் வளர்க்க வேண்டுமா அப்படி என்ற ஒரு காரணத்திற்காக அந்த பாட்டி தனதுடைய சொந்த பேத்தியையே பிறந்து 14 மணித்தியாலத்தில் கழுத்தை நிறுத்தி கொலை செய்திருக்கின்றார். இந்த பாட்டி கொலை செய்த சம்பவம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. அந்த சம்பவம் நெஞ்சையே பதற வைக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் 20 லட்சம் ரூபாய் காப்பீட்டு தொகையை பெறுவதற்கும் தனது கள்ள காதலை தொடர்வதற்கும் கணவனையே திட்டமிட்டு கொலை செய்த ஒரு மிக முக்கியமான ஒரு கொடூர சம்பவம் இந்தியாவில் இடம்பெற்றிருக்கின்றது. தாமினி என்ற குறித்த பெண் தனது கள்ளக்காதலனுடன் தனது கணவனுக்கு பாலில் மயக்க மாத்திரையை கலந்துவிட்டு அவருக்கு குடிக்க வைத்து விட்டு மயக்கமடைந்த நிலையில் அந்த அவரினுடைய படுக்கை அறையினுள் விஷப்பாம்பை விட்டு கடித்து கொலை செய்ய விட்டிருக்கின்றார். இது ஒரு இயற்கையான ஒரு மரணம் போல செட்டப் செய்யப்பட்ட போதிலும் போலீசாரின் அதிரடி நடவடிக்கையின் மூலம் இந்த விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து சர்வதேச அரசியலை பார்க்கும் பொழுது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற போர் பதட்டம் 3ஆம் உலக போர் ஒன்று உருவாகிவிடுமா அப்படின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த வான்வழி தாக்குதல் மிகவும் தீவிரமடைந்திருக்கின்றது. சமீபத்தில் ஜோர்தான் மற்றும் ஈராக்கில் 3 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்ததின் அடிப்படையில் இந்த பிரச்சனை இன்னும் தீவிரமடைந்திருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஈரானின் திறனை பலவீனப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அமெரிக்க படைகள் தாக்குதலை முன்னெடுத்து வருவதாக சொல்லப்படுகின்றது. நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது செய்திகளை. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானும் பஹ்ரைன், ஜோர்தான் மற்றும் சீரியாவில் உள்ள இலக்குகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. தமது நாடு அமெரிக்காவுடன் பெரிய அளவிலான ஒரு போரில் ஈடுபடுவதாக ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்கியான் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். இந்த பிராந்திய பதட்டம் காரணமாக ஹோர்முஸ் நீர்நிலை வழியாக சென்ற 2 கப்பல்கள் வெடித்து சிதறிய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்த தீவிரமடைந்து வருகின்ற போர் சூழல் இலங்கையையும் பாதித்திருக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏனெனில் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு குவைத் நாட்டுக்கான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் நேற்று, அதாவது 20ஆம் தேதி முதல் ஜூலை 26ஆம் தேதி வரை இடைநிறுத்தப்படுவதாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து சபை அதிகாரப்பூர்வமாக உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. தொடர்ந்து விண்வெளி ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்றை பார்ப்போமானால், எதிர்காலத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரகங்களில் மனித குடியிருப்புகளை அமைப்பதற்கான நடைபெற்று வரும் அந்த ஆய்வில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அல்லது மிகப்பெரியதொரு சவால் ஒன்று காத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. மனிதர்கள் விண்வெளியில் நிரந்தரமாக குடியேறி அங்கு குழந்தை பெற்றுக் கொள்வது மிகுந்த ஒரு கடினமான விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. என்னடா எல்லாரும் சிரிக்கலாம், ஆனால் ஆய்வின் அடிப்படையில் இந்த விஷயத்தை பார்த்தோமானால் விண்வெளியில் நிலவும் பூச்சி ஈர்ப்பு விசை மற்றும் அதிக கதிர்வீச்சு காரணமாக மனித இனப்பெருக்கத்துக்கு தேவையான விந்து மற்றும் கருமுட்டை ஆகியவற்றினுடைய செயல்திறன் 50% அங்கு குறைவடையக்கூடும் அப்படி என்ற விஷயம் சொல்லப்படுகின்றது. இதனால் விண்வெளியில் கற்பம் தரிப்பது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படி என்ற ஒரு விடயம் கூறப்பட்டிருக்கின்றது. இறுதியாக உலக கால்பந்தாட்ட தொடர் சம்பந்தமான சில செய்திகளும் வெளியாகி 2030ஆம் ஆண்டுக்கான 24வது உலகக்கிண கோப்பை தொடர் மொரோக்கா, போர்த்துகல் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் இடம்பெறும் அப்படின்ற விஷயம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உலகக்கிண தொடர் ஆரம்பிக்கப்பட்டு 100 ஆண்டுகளை பூர்த்தி செய்கின்ற விதமாக 1க்கும் மேற்பட்ட கண்டங்களில் இந்த விஷயம் நடைபெற போகின்றது அப்படின்ற விஷயம் உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனிடையே சமீபத்தில் நடந்து முடிந்த உலகக்கிண கால்பந்தாட்ட தொடர், அதாவது 23வது உலகக்கிண கால்பந்தாட்ட தொடரில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற அடிப்படையில் அர்ஜென்டினாவை வெற்றி பெற்றது. இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தலைநகர் பியூனஸ் அயர்ஸில் பெரும் வன்முறையில் ஈடுபட்டிருக்கின்றனர். ரசிகர்கள் புகழ்பெற்ற ஒலிம்பிக் நினைவு சின்னத்தின் பாதுகாப்பை மீற முயன்றதால் போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே கடும் மோதல் அங்கு வெடித்திருக்கின்றது. கூட்டத்தை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை, குண்டுகள் மற்றும் நீர்த்தாறுகள், பீரங்கிகள் அப்படி என்ற விஷயங்களை பயன்படுத்த வேண்டிய நிலை கூட அங்கு வர வேண்டி இருந்திருக்கின்றது, பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதனால் பெரும் பிரச்சனைகள் அங்கு போலீசாருக்கும் ரசிகர்களுக்கும் இடையே பெரிய அளவில் பூகம்பமாக வெடித்திருந்திருக்கின்றது.
இந்த வன்முறையில் 15 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அப்படின்ற விஷயம் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. ஒரு போட்டியை எடுத்துக்கொண்டோமானால் வெற்றி தோல்வி என்றது சகஜம். அந்த வெற்றியையோ தோல்வியையோ சமமாக யோசித்து செல்பவர்கள் தான் உண்மையான மனிதர்கள், உண்மையான ரசிகர்கள், உண்மையான வீரர்கள். ஆகையால் அந்த விஷயத்தை எதிர்வரும் காலங்களில் நாமாவது பின்பற்ற வேண்டும். இவை இன்றைய நாளுக்குரிய மிக முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்பு. நாளைய தினம் இதே போன்று மிக முக்கியமான செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். இது நம்ம எக்ஸ்டோக் யூடியூப் தளம். இறுதியாக நமது யூடியூப் மற்றும் முகநூல் பக்கங்களை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யாதவர்கள் பண்ணிவிடுங்க. பாய்.